எம்ஜிஆர் இந்த சிபிசிஐடி போலீஸார் அவங்களை எல்லாம் ஒட்டுக்க கன்சல்ட் பண்ணி என்ன காரணம், ஏன் இப்படி வந்து திடீர்னு ஜனங்கள் மத்தியில ஒரு கொந்தளிப்பு, விவசாயிகள் மத்தியில ஒரு கொந்தளிப்பு ஏற்பட என்ன காரணம், விவசாயிகளுக்கு ஒவ்வொருத்தருக்கும் எம்ஜிஆர் ஆட்சியில் நடந்த நன்மைகள், எம்ஜிஆர் ஆட்சியின் சாதனைகள், விவசாயிகள் வந்து திமுக சார்புடையவர்கள் நிறைய அந்த போராட்டத்துல கலந்துருக்காங்க. அப்புறம் வந்து சில அப்பாவி விவசாயிகள் வந்து போராட்டம் நடத்தினாதான் நமக்கு இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தூண்டி விட்டு அவங்கள அழைச்சிட்டு வந்திருக்காங்க. இவர் பாட்டுக்கு சினிமாவில நடிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இவர் இந்த நல்லது செய்வாருன்னு தானே இவரை நம்ம ஆட்சிக்கு கொண்டு வந்தோம் அப்படின்ற மாதிரி மக்கள் மத்தியில ஒரு அதிருப்தியை பரப்பி, இப்படி இது வந்து ஒரு திட்டமிட்டு. எம்ஜிஆர் டிவி யூடியூப் நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். நம்ம போன எபிசோட்ல எம்ஜிஆர் சினிமால நடிக்க போனாரு, அப்புறம் வேண்டான்ட்டாரு அப்படின்றத பார்த்தோம். அது ஏப்ரல் 14ஆம் தேதி சித்திரை புத்தாண்டு விழா, புத்தாண்டு அன்றைக்குதான் அந்த பாடல் பதிவு பிரசாத் ஸ்டுடியோவில் நடைபெற்றது அப்படின்னு. அந்த நேரத்துல அந்த அவருக்கு அனுமதி கிடைச்சிருச்சு அப்படின்னும் போது ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்கே கேக்குறாரு. அவருக்கு வந்து யூ டூ ஆஸ் யூ பிளீஸ்ன்னு சொல்லிட்டாருன உடனே இங்க அந்த நேரத்துல வந்து ஒரு பெரிய போராட்டம் நடக்குது. என்ன போராட்டம்னா விவசாயிகள். அப்ப நாராயணசாமி நாயுடு என்பவர் தான் விவசாயிகளுடைய தலைவர். அவர் வந்து ஒரு போராட்டத்தை அறிவிச்சிருக்காரு திண்டுக்கல்ல. அப்போ போராட்டம் ஆரம்பிச்ச உடனே அவரை கைது பண்றாங்க. அது வரைக்கும் ஒன்றும் பெரிய விஷயமா தெரியல. ஆனா அதற்கு பிறகு பெரிய அளவுல அந்த போராட்டம் விஸ்வரூபம் எடுக்கும் போது எம்ஜிஆர் இந்த சிபிசிஐடி போலீஸார் அவங்களை எல்லாம் ஒட்டுக்க கன்சல்ட் பண்ணி என்ன காரணம், ஏன் இப்படி வந்து திடீர்னு ஜனங்கள் மத்தியில ஒரு கொந்தளிப்பு, விவசாயிகள் மத்தியில ஒரு கொந்தளிப்பு ஏற்பட என்ன காரணம். இப்ப நம்ம வந்து கொஞ்ச நாள் தான் ஆயிருக்குது. நம்ம வந்து செய்வோம், நல்ல விவசாயிகளுடைய நண்பன் தானே இந்த அரசு, இது அண்ணாவின் அரசு. அப்படி இருக்கும்போது நம்ம எதுவுமே செய்யாத மாதிரி இந்த மாதிரிலாம் வந்து பண்றாங்களே அப்படின்னு கேட்கும்போது இதுக்கான காரணங்கள் என்னன்னும் போது அவங்க என்ன சொல்றாங்க, இது வந்து திமுகவினருடைய தூண்டுதல் பேர்ல நடக்குதுன்றது எம்ஜிஆருக்கு சில ரகசிய தகவல்கள் வருது. இப்போ விவசாயிகள்லயும் திமுகவினர் இருப்பாங்கல்ல, அவங்க வந்து இந்த போராட்டத்துல ஈடுபட்டு நமக்கு வந்து இந்த மாதிரி கிடைக்கும், வசதிகள்லாம் கிடைக்கும், அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் பின்னாடி வந்து விவசாயிகளுக்கு ஒவ்வொருத்தருக்கும் எம்ஜிஆர் ஆட்சியில் நடந்த நன்மைகள், எம்ஜிஆர் ஆட்சியின் சாதனைகள், அது ஒவ்வொன்றும் நான் தனியா சொல்றேன். அப்படி சொல்லும் போது இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு சொல்றேன். இப்போ அந்த 10 ஆண்டு கால ஆட்சியை வந்து எப்படி இருந்துச்சுன்னு ஒரு பறவை பார்வையில முதல்ல முடிச்சுக்கிடுவோம். முடிச்சுட்டு அப்புறம் ஒவ்வொரு துறை சார்ந்த சாதனைகள் நான் விளக்கமா சொல்லிட்டு வரேன். அப்போ இந்த விவசாயிகள் வந்து திமுக சார்புடையவர்கள் நிறைய அந்த போராட்டத்துல கலந்துருக்காங்க. அப்புறம் வந்து சில அப்பாவி விவசாயிகள் வந்து போராட்டம் நடத்தினாதான் நமக்கு இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தூண்டி விட்டு அவங்கள அழைச்சிட்டு வந்திருக்காங்க. இன்னொன்னு வந்து இவருக்கு ஒன்னும் இவர் நடிக்க போயிட்டாரு. அந்த 1000 ஒரு வசனம் வரும், இவங்க அப்பா இவருக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு சண்டையெல்லாம் சொல்லி கொடுத்தாரு, இவர் பாட்டுக்கு மருந்து எடுத்துக்கிட்டு அரைக்க போயிட்டாரு அப்படின்னு சொல்ற மாதிரி. அந்த மாதிரி இவர் பாட்டுக்கு சினிமாவில நடிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இவர் இந்த நல்லது செய்வாருன்னு தானே இவரை நம்ம ஆட்சிக்கு கொண்டு வந்தோம் அப்படின்ற மாதிரி மக்கள் மத்தியில ஒரு அதிருப்தியை பரப்பி, இப்படி இது வந்து ஒரு திட்டமிட்ட சதி மாதிரி நடக்குது அப்படின்றது எம்ஜிஆருக்கு கிடைத்த தகவல்கள். இப்ப எம்ஜிஆர் என்ன நினைக்கிறாரு, இது வந்து ரொம்ப கடுமையாக ஒடுக்கப்பட வேண்டிய ஒரு தீமையான ஒரு விஷயம். இப்படி வந்து இந்த அதிருப்தியை வளர விட்டோம்னா இது நமக்கு எப்பவுமே மக்கள் மத்தியில ஒரு விதமான ஒரு முணுமுணுப்பை கொண்டு வந்துடும். அப்ப நம்ம செய்யற நல்ல திட்டங்கள், நம்ம அறிமுகப்படுத்துற நல்ல திட்டங்கள், நம்ம செய்யற நன்மைகள் எதுவுமே அவங்களுக்கு பெருசாப்படாது அப்படின்ட்டு இவர் வந்து நிஜத்துக்கே மக்களுக்கு பல நன்மைகள் செய்யணும்னு தானே இந்த பதவிக்கே வந்திருக்காரு. இல்லைனாதான் அவர் பாட்டுக்கு சினிமாவில் நடிச்சுக்கிட்டு ஓகோன்ட்டு ஜாலியா இருந்திருக்கலாமே. அப்படி இருக்கிறத விட்டுட்டு இங்க வரணும்னு அவசியம் இல்லையே. இவருக்கு வேண்டிய யாராவது ஒரு ஆளை கூட முதலமைச்சரா வச்சுட்டு போயிருந்துக்கலாம். ஆனா இவர் நம்ம இருந்து செய்தாதான் அந்த மனிதநேய அடிப்படையில செய்ய முடியும்
அப்படின்ற ஒரு எண்ணத்தோட மற்றவங்களுக்கு அவ்வளவு நம்ம நினைக்கிற மாதிரி மத்தவங்க நினைப்பாங்களா அப்படின்ற ஒரு சந்தேகம்லாம் இவருக்கு இருந்தனாலதான் இவரே மக்கள் நம்ம கையில நம்ம நம்பி இந்த பொறுப்பை கொடுத்துருக்காங்க, நம்ம அதை எடுத்து செய்யணும்ட்டு இவரு அந்த பொறுப்பை எடுத்திருக்காரு. ஏன்னா நான் அதுக்கு முந்தின எபிசோட்ல சொன்னேன், என்ன சொன்னேன், திரையுலகின் சக்கரவர்த்தியாக இருந்தேன் நானு, இப்ப வெறும் முதல் மந்திரியா தான் போறேன். இப்ப நான் மக்களுக்கு கட்டுப்பட்டவன், தலைவன் என்ற பெயரில் மக்களுக்கு கட்டுப்பட்டவன். ஆனா திரை உலகத்துல இருக்கும் போது யாருக்கும் கட்டுப்பட்டவர்கள், அவரே ராஜா அவரே மந்திரின்னு இருந்தார். அப்படிப்பட்ட ஒரு பொசிஷன் ஒரு மகிழ்ச்சி எல்லாம் விட்டுட்டு இங்க வந்திருக்காரு அப்படின்னும் போது அவர் மக்களுக்கு சில நன்மைகள் செய்யணும்ன்ற ஒரே நோக்கத்தோட வந்தார். அப்போ அந்த மக்கள் இடத்துல நம்ம செய்யற நன்மைகள் போய் சேர விடாமல் அல்லது அதை அவங்க உணராம அவங்கள நமக்கு எதிராக திருப்பி விடுகின்ற இந்த வேலையை நம்ம என்கரேஜ் பண்ணக்கூடாதுன்னு கடுமையாக அந்த போராட்டத்தை இரும்பு கரம் கொண்டு வருகிறார். அந்த சிஷ்ட பரிபாலன துஷ்ட நிக்கிரக அப்படின்னு இறைவனுக்கு சொல்லுவாங்க. அடியவர்களை காப்பாற்ற வேண்டும், நமக்கு தீமை செய்பவர்களை அழிக்க வேண்டும் அப்படின்னு. அதே மாதிரி இவர் இந்த மாதிரி போராட்டங்கள் திமுகவின் தூண்டுதலால் அல்லது இந்த குண்டர்கள் அவங்கெல்லாம் உள்ள புகுந்துடுறது, பொதுமக்களோட சேர்ந்து உள்ள புகுந்து வன்முறைகளை ஏற்படுத்துறது, இந்த பாட்டில் வீசுறது, சோடா பாட்டில் வீசுறதெல்லாம் அந்த காலத்துல ரொம்ப சர்வசாதாரணம். அப்படி தட்டி விட்டு வீசுனா அது போய் எங்கேயாவது ஒட்டச்சு சபார்னு தெரிக்கும், நிறைய பேர் காயம் ஏற்படும். அப்படியே அந்த இடத்த விட்டு கூட்டம் செதறி இங்கேயும் அங்கேயுமா ஓடும். அந்த மாதிரியான சில வன்முறைகள்லாம் அப்ப வச்சிருந்தாங்க. அந்த மாதிரி எல்லாம் செய்யும் போது எம்ஜிஆர் அதை ஆதரிக்க கூடாதுன்னு கடுமையாக காவல்துறை மூலமாக அதை ஒடுக்கினாரு. முதல்ல லத்தி சார்ஜ் பண்ணாங்க. அதுக்கு பிறகு போலீஸ்காரங்களையே எதிர்த்து தாக்க ஆரம்பிச்ச உடனே துப்பாக்கி சூடு நடத்தினாங்க. அதுல ஒரு 5 பேர் இறந்து. அப்போ திமுகவினர் கொதிக்கிறாங்க. இன்னும் சொல்லுவாங்க, இப்ப கூட சிலர் எழுதுறவங்க எம்ஜிஆர் காலத்துல ரொம்ப வன்முறை இருந்துச்சு, மீனவர்களை சுட்டு கொன்னாரு, விவசாயிகளை சுட்டு கொன்னாரு அப்படின்வாங்க. அத விவசாயிகளும் மீனவர்களும் சொல்றது இல்ல, அத எதிர்கட்சிக்காரங்களும் எம்ஜிஆருக்கு வேண்டாதவங்களும் தான் சொல்லுவாங்க. எல்லா எதிர்கட்சிக்காரங்களும் சொல்றது இல்ல. சிலர் இருக்காங்க, அதாவது எம்ஜிஆருக்கு எதிராகவே பேசுவது எழுதுவது அப்படின்ட்டு. அவங்க இத சொல்லுவாங்க, சும்மா சொல்லிட்டு போறாங்க, அது ஒண்ணும் பெரிய சமுதாயத்துல பெரிய ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்த போறது கிடையாது, சொல்றவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, அவ்வளவுதான். சில நேரங்கள்ல அது தேவைப்படுகிறது. அந்த சாம பேத தான தண்டம்ன மாதிரி முதல்ல நீ நானும் ஒண்ணுப்பா, நான் விவசாயிகளின் நண்பன்னு சொல்லி பார்ப்போம். அப்புறம் இந்த மாதிரி ரொம்ப இது பண்ணேன்னா நான் என்னுடைய முதல் மந்திரி அல்லது என்னுடைய பொசிஷனுடைய இதை நான் காட்ட வேண்டியது இருக்கும், நீ வேற நான் வேற, அதான் பேதம். அப்புறம் தானம், உங்களுக்கு என்னென்ன சலுகைகள்லாம் நாங்க செய்யறோம் அப்படின்னுவான். 3 நடக்கலன்னா அப்புறம் அடிதான், அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டான் அப்படின்னு. அப்ப ஒரு அதிகாரத்துல இருக்கிறவங்க சில நேரங்கள்ல அந்த மாதிரி இருக்க வேண்டிய ஒரு அவசியமும் இருக்குது. அது எம்ஜிஆர் தயங்காமல் தனக்கு எதிரான தீய சக்திகளை ஒடுக்கினார். இத நம்ம அப்படித்தான் புரிஞ்சுக்கணும். மற்றபடி விவசாயிகள் மேல அவருக்கு என்ன வெறுப்பு, தனிப்பட்ட விரோதம், குரோதம் எல்லாம் இருக்கிறதுக்கு அவசியமே இல்லையே. ஏழை எளிய விவசாயிகள்லாம் ஓட்டு போட்டுதானே அவர் ஜெயிச்சிருக்காரு. இன்னொன்னு, விவசாயிகளுக்கு செய்யக்கூடாது, இவங்க நமக்கு ஆகாதவங்க, இவங்க நமக்கு வேண்டாதவங்கன்னு ஒதுக்கி வைக்கிறதுக்கும் அவருக்கு எந்த ஒரு காரணமும் கிடையாது. அதனால வேண்டாத சக்திகள் அதுக்குள்ள புகுந்து அவர்களை முன்னிறுத்தி இவங்க பின்னாடி இருந்து சில அராஜகத்தில் ஈடுபடும் போது அவர் கடுமையாக அதை அடக்கி கொடுக்கிறாரு. அந்த மாதிரி விவசாயிகளுடைய போராட்டம் ஒரு நிலைமை ஏற்பட்டது. அதை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்தார். இதுக்கு அடுத்து அவர் என்ன செய்தார்னா, இது ஏப்ரல் மே இந்த மாதிரி இருக்கும்போது அடுத்து செப்டம்பர் வரும்போது பெரியாருடைய 100ஆண்டு வந்துருச்சு, செப்டம்பர் 18. அப்போ அவர் ஈரோடு, பெரியார் பிறந்த ஈரோட்டை பெரியார் மாவட்டம் என்று பெயர் வைக்கிறார். வச்சு அந்த 100ஆண்டு விழாவை ஒரு வருஷம் அரசு விழாவாக முழுக்க கொண்டார். அப்ப அந்த திராவிட இயக்க வள்ளல் என்றே இந்த ஒரு பிரபாகரன் என்பவர் கீற்றுன்ற ஒரு இதுல எழுதியிருப்பார் ஒரு கட்டுரை. அவரும் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி இந்த வன்முறை இதெல்லாம் அவர் ஒண்ணும் விமர்சனத்திற்கு அப்பாற்பட்டவர் அல்ல, இப்படிப்பட்ட வன்முறைகள்லாம் அவருடைய ஆட்சி காலத்துல நடந்திருக்கு, அதெல்லாம் உண்மைதான். அதோடு சேர்ந்து இதையும் நம்ம ஒப்புக்கொள்ளணும். எம்ஜிஆர் RSS அந்த மாதிரி ஒரு வலதுசாரித்தன்மை கொண்டவர் கிடையாது, கொள்கை உடையவர் கிடையாது.
அவர் வந்து திராவிட இயக்கத்தின் வள்ளல்னே சொல்லலாம். திராவிட இயக்க கொள்கைகளை அவ்வளவு சீராக பின்பற்றியவர் அப்படின்றார். இத வந்து இப்ப முதல்ல அவர் பதவிக்கு வரும்போது அவர்கிட்ட நிருபர்கள் கேட்கிறாங்க, ஹவு டு யூ ஃபீல்? அதை ஒண்ணு கேட்பாங்கல்ல, நீங்க எப்படி உணர்றீங்கன்னு. அப்ப எம்ஜிஆர் சொல்றாரு, அண்ணா இருந்திருந்தா எப்படி ஆட்சி நடக்குமோ அதே மாதிரி நான் ஆட்சி நடத்துவேன் அப்படின்ற. அப்ப அண்ணா இருந்திருந்தா பெரியாருடைய 100ஆண்டு விழாவை சிறப்பா கொண்டாடி இருப்பார்ல. எம்ஜிஆர் பெரியாருக்கு, பாரதியாருக்கு, பாரதிதாசனுக்கு இந்த மாதிரி நல்லா விழா எடுத்தாரு. தமிழறிஞர்களுக்கு, சமூக காவலர்களுக்கு எல்லாம் ரொம்ப சிறப்பா. எம்ஜிஆர் எது செஞ்சாலும் சிறப்பா செய்வார். அதை நினைச்சு பாக்குற மாதிரி இருக்கணும். அது மாதிரி யாரும் செய்யவே இல்லைன்னு நினைச்சு பாக்குற மாதிரி. இப்ப தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகமாகட்டும், அந்த மகளிருக்கான பல்கலைக்கழகம், உலக தமிழ் மாநாடு, எது செய்தாலும் இது மாதிரி உண்டா அப்படின்ற மாதிரிதான் அவர் செய்வார். அவ்வளவு தூரம் நல்லா யோசித்து சிறப்பா காலத்தால நிற்கக்கூடிய அளவுக்கு அவருக்கு அந்த திங்கிங் ப்ராசஸ் இருக்குல்ல, மெட்டிகுலஸ் பிளானிங், அதெல்லாம் அவர் ஏற்கனவே பழகுனவர்ன்றனால ஃபீல்டு மாறி இருக்கு. அப்ப இங்க உள்ள அறிஞர்கள், இங்க உள்ள அதிகாரிகள், நலம் விரும்பிகள்லாம் இருக்கத்தானே செய்யறாங்க. அவங்களோட சேர்ந்து சிந்திக்கும் போது அது நல்லா வெற்றிகரமாக சிறப்பாக வருகிறது. அப்போ என்ன செய்யறாரு, பெரியாருடைய 100ஆண்டு கொண்டாடும் போது ஒரு முக்கியமான வேலை செய்யறாரு. அது வேற யாருமே செய்ய முடியல. ஏன்னா தமிழறிஞர்கள் வந்து உடனே அதை எப்படி அப்படி இப்படின்னு நைனுவாங்க. அப்போ இவர் என்ன பண்றாரு, பெரியாருடைய எழுத்து சீர்திருத்தத்தை நடைமுறைக்கு கொண்டு வருகிறார். என்ன எழுத்து சீர்திருத்தம் இப்ப இருக்கிறவங்களுக்கு தெரியாது. இப்ப வந்து நான் 3 சுழி நா போட்டு துணை எழுத்து போடுறீங்க. அப்ப நாங்க என்ன பண்ணுவோம்னா 3 சுழி நாவை முடிக்காம அப்படியே ஒரு சுத்து சுத்திடுவோம். நீங்க அண்ணாதுரை சிக்னேச்சர் பாத்தீங்கன்னா தெரியும். இன்னுக்கு அடுத்து 3 சுழி இன்னுக்கு அடுத்து நான் எப்படி போட்டிருக்காருன்னு பார்த்தா நீங்க தெரிஞ்சுக்கலாம். அது மாதிரி இப்ப வந்து மழை அல்லது இலை அப்படின்னு எழுதும் போது என்ன எழுதுறீங்க, ஒரு ஐகாரம் போட்டு லா எழுதுறீங்க. அப்ப அப்படி கிடையாது. அந்த ஐகாரம், கைக்கு போடுற ஐகாரம்னு சொல்லுவோம்ல, கை அப்படின்னா காவுக்கு முன்னாடி போடுற ஒரு எழுத்து இருக்கு இல்லையா, அதுக்கு பேரு ஐகாரம் தான். ஐன்றதுக்கும் ஐகாரம் தான், இதுக்கும் அதுதான். அது மாதிரி எழுத மாட்டோம் நாங்க. அப்போ வந்து எப்படின்னா இந்த லா லா நா இதுக்கெல்லாம் மேல அப்படி ஒரு கொக்கி மாதிரி போடுவோம். அப்போ பெரியார் மட்டும் அவருடைய விடுதலை பத்திரிகையில லை எழுதும் போது இந்த ரவுண்டு ஐகாரம் போட்டு லா போடுவார் குண்டுல. அதுதான் பெரியார் எழுத்து சீர்திருத்தம். இந்த மேல போடுற கொம்பு லை லை நை நைக்கு மேல போடுற கொம்ப எடுத்துட்டு எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி எப்படி கை சை பை எழுதுவோமோ அதே மாதிரியே நை லை எல்லாம். அப்ப வந்து இந்த நோ அந்த மாதிரி எழுதுறது, அதுவும் எழுதும் போதும் இந்த நா அப்படி சுத்துறது கிடையாது. 3 சுழினா 2 சுழினா லா அதெல்லாம் அப்படி சுத்துவாங்க. அதத்தான் அவரு வஉசி சுப்பிரமணிய சிவாவோட ஞானபானுல குறிப்பிட்டிருப்பாரு. இந்த ஓணான் இருக்குல்ல, ஓணானுடைய சுருண்ட வால் மாதிரி இருக்கு. அதுக்கு ஒரு ஓமை என்று சிலர் சொல்கிறார்கள். இந்த எழுத்தை வந்து மாற்ற வேண்டும் என்று கருதுகிறார்கள். இதற்கு துணை எழுத்தே போட்டுடலான்னு சொல்றாங்க. இப்ப நாவை அப்படி சுத்தாம 3 சுழி நா போட்டு அல்லது 2 சுழி நா போட்டு பக்கத்துல துணை எழுத்து கா சா பா தா எப்படி எழுதுறோமோ அதே மாதிரி இந்த 2 சுழினா 3 சுழினா லா இந்த 4 எழுத்தும் தான் இந்த பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருந்துச்சு. இத வந்து மாத்தலாம்னு சொல்றாங்கன்ட்டு வஉசி எழுதியிருப்பாரு ஞானபானு. அதுக்கு பிறகு குமரப்பான் ஒருத்தர், குமரன்ற அவருடைய பத்திரிகை காரைக்குடியில இருந்து வந்துச்சு. அதுல இந்த எழுத்துக்களை பயன்படுத்தி அவர் கட்டுரையா எழுதினார். இப்ப அண்ணாமலைனா நாவுக்கு அடுத்து 3 சுழி நாக்கு அடுத்து துணை எழுத்து போட்டு இப்ப அப்படித்தான் எழுதுறாங்க. அப்ப அப்படி கிடையாது. ஆனா அவர் இந்த எழுத்துக்களை போட்டு குமரன் பத்திரிகையில எழுதினார். ஆனா பாவாணர் மாதிரி ஆட்கள், தேவநேய பாவாணர் மாதிரி ஆட்கள்லாம் அது கடுமையா எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. இதெல்லாம் ஆங்கில வழி மோகம், அவங்கதான் இப்படி பண்ணுவாங்க, நம்ம வந்து எப்படி இருக்கோ அப்படியே ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு இத மாப்போசி குறிப்பிட்டார் தன்னுடைய நூல்ல. ஆனா வாசே குழந்தைசாமி என்பவர், அவர் ஒரு பேரறிஞர், பின்னாடி வீசி எல்லாம் இருந்தார். அவர் வந்து இல்ல கண்டிப்பா எழுத்து சீர்திருத்தம் கொண்டு வரணும், இப்படி ஒவ்வொரு எழுத்தும் ஒவ்வொரு மாதிரி இருக்கக்கூடாது. இப்ப நான்லாம் அமெரிக்கன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தமிழ் நடத்தியிருக்கேன். பெரிய பிரச்சனை இந்த ஊ சீரீஸ்ல. நீங்க பாருங்க, கூ ஒரு மாதிரி போடுவான், சூ ஒரு மாதிரி, பூ இன்னொரு மாதிரி, டூ மூ டூ மூ கூ எல்லாம் இப்படி சுத்தணும்.
சூ அது ஒண்ணு மட்டும் தனியா நிக்கும் சின்ன கோடா. அப்புறம் பூ ஊவெல்லாம் கொஞ்சம் நீள கோடு. அப்புறம் ரூ நூ லூ எல்லாம் இப்படி மடிச்சு. அப்ப ஒரு எழுத்துக்கு 5 வகையா சொல்லித்தாங்க. ஒரு ஒலி ஊ பூ சூ டூ தூ பூ ரூ நூ 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 அந்த மாதிரி வரக்கூடிய அந்த 18 மெய்யெழுத்தும் உயிர் மெய்யெழுத்து இக் பிளஸ் ஓ இச் பிளஸ் ஓ இத் பிளஸ் ஓன்னு வர்றதாக 5 வகையில சொல்லித்தாங்க. இப்படி இப்ப எங்களுக்கு அந்த டிஃபிகல்ட்டி தெரியும். இங்க இருக்கிறவங்களுக்குமே பிள்ளைகளுக்கு படிப்பு சொல்லி கொடுக்கும் போது அப்படித்தான் எழுது அப்படின்னு சொல்லக்கூடாது. அது எப்படி எழுதணும்னு அது ரீசன் கேட்கும். ஏமா கூ அப்படி எழுதுறீ, சரி கூவண்ணா வந்து மேல அப்படி சுத்த முடியுதா, டூ சுத்துறோம். கூவண்ணா சுத்த முடியுமா, முடியாது. அதுக்கு இங்கிட்டு ஒரு ஊ மாதிரி சேர்க்கணும். இப்படி இருக்கும் போது இந்த நியூ லாங்குவேஜ் லேர்னர்ஸ்க்கு வந்து ரொம்ப கஷ்டம். அது நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம வந்து இப்படித்தான் படி அதுதான் அப்படின்னு சொல்லி கொடுத்தனால அதுகளும் எதிர்த்து பேசாது. தமிழ் இஸ் a வெரி டிஃபிகல்ட் லாங்குவேஜ்னு போயிடும். ஏன்னா இங்கிலீஷ்ல இந்த ரைட்டிங்ல டிஃபிகல்ட்டி கிடையாது. எல்லாத்துலயும் ஏதோ ஒரு கஷ்டம் ஒரு வித்தியாசங்கள் இருக்கும். எல்லாம் ஒரே மாதிரி இருக்க முடியாது. பட் இது எழுத்து சீர்திருத்தம் என்பது செய்யக்கூடியது. ஆனா தமிழறிஞர்கள் வந்து செய்ய விட மாட்டாங்க. அது இருக்கிற மாதிரியே இருக்கணும். இப்ப பெரியாருடைய மீதி எழுத்து சீர்திருத்தம், இந்த நை லை துணை எழுத்து போடுறதெல்லாம் எம்ஜிஆர் மற்ற தமிழறிஞர்களோட உட்கார்ந்து பேசும்போது ஒத்துக்கிட்டாங்க. பெரியார் வந்து ஐ அவு. இப்ப உயிரெழுத்துல 7 நெடில் 5 குறில் வந்துரும். அது போக ஐ ஒண்ணு அவு ஒண்ணும் இருக்கும். 7 நெட்டில். அந்த ஐ அவ்வ பெரியார் எப்படி எழுதுவாரு, ஆனா யகர ஒற்று, ஆனா வகர ஒற்று. அவ்வையார்னா ஆ இவ்வு வையு அப்படி எழுதுவாரு. அவு அப்படின்னு ஒரு எழுத்து இருக்குல்ல, அந்த ஓனா போட்டு லானா போடுறது, உளவையார்னு அதை சில சமயம் வாசித்துருவாங்க. அந்த மாதிரி எழுத மாட்டாரு பெரியார். பெரியார் வந்து எப்பவுமே மேக் இட் சிம்பிள். லைஃபா இருக்கட்டும் லாங்குவேஜா இருக்கட்டும், மேக் இட் சிம்பிள். ஏன் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறேன்ற ஒரு ஐடியா உள்ளவர் அவ்வையார்னு எழுதிடுவார். அது மட்டும் தமிழறிஞர்கள் ஒப்புக்கொள்ளல. என்ன சொன்னாங்கன்னா, அது உயிரெழுத்து 12ன்னு இருக்குது. அது வந்து முருகனுடைய கண்கள், அப்புறம் 18ன்றது முருகனுடைய கைகள், அந்த 6 முகம், அந்த மாதிரிலாம் வந்து ஒரு கணக்கெல்லாம் சொல்லி வச்சிருக்கோம். நீங்க வந்து அந்த தொல்காப்பியத்துல இருந்தே இந்த உயிரெழுத்து மெய்யெழுத்து இந்த கணக்குல இருக்குது. அதனால இந்த 12ன்றதுல நீங்க கை வைக்காதீங்க அப்படின்ட்டாங்க. சரி, நீ எம்ஜிஆர் அதை விட்டுட்டாரு, ரைட், உங்க பிரியம். இந்த மீதி எழுத்துக்கள்ல மட்டும் கொஞ்சம் மாத்திடலாம் அப்படின்ட்டு அந்த ஐ அவ்வ விட்டுட்டு மீதி எல்லாம் மாத்திட்டாங்க. ஐ அவ கூட லிங்குவிஸ்டிக்ஸ் அடிப்படையில பார்த்தா அது டிப்தாங்ஸ். டிப்தாங்ஸ்னா கூட்டுயிர். ஆ ஊ சேர்ந்ததுதான் அவு, ஆ ஈ சேர்ந்ததுதான் ஐ. அந்த ஈ வந்து பாதியில நிக்கும், அவ்வளவுதான். அதை கூட்டு உயிர்னு சொல்லுவோம், டிப்தாங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது தனி உயிர் கிடையாது. சரி, எப்படியோ 12ன்னு மரபிலக்கணத்துல சொல்லப்பட்டிருக்கு உயிரெழுத்துக்கள். அதனால அந்த 12 அப்படியே இருக்கட்டும், ஐ விட்டுருவோம், மீதி எல்லாம் மாத்திடுவோம்னு மாத்திட்டாங்க. இது வந்து ஒரு பெரிய புரட்சி. ஏன்னா நம்ம வந்து பாரம்பரியம் மரபுன்றதுல ரொம்ப பிடிப்பு உள்ளவங்க. ஏன்னா நமக்கு இருக்கு. இப்ப அமெரிக்காக்காரனுக்கு பாரம்பரியம் கிடையாது, ஆனா பிரிட்டிஷ்காரனுக்கு இருக்கு. அந்த மாதிரி இந்திக்காரனுக்கு பாரம்பரியம் கிடையாது, ஆனா தமிழனுக்கு உண்டு. அப்ப நம்ம வந்து நம்முடைய தமிழ் மரபு தமிழ் பாரம்பரியம்னு அதுல வந்து we have a hold over it. அதுல வந்து நமக்கு பற்று வைக்கிறதுக்கு காரணம் இருக்கு. அப்ப இந்த மாதிரி மாற்றங்கள்லாம் எளிதில் வராது. பட் எம்ஜிஆர் அது வந்து ரொம்ப ஒரு பாராட்டக்கூடிய ஒரு முயற்சி. அது மட்டும் இல்ல, எழுத்து சீர்திருத்தம் கொண்டு வந்தார். அதற்கு பிறகு என்ன செய்தார்னா, 1 வருஷம் முழுக்க எல்லா இடத்திலையும் பெரியாருடைய கருத்துக்களை பரப்புகின்ற வகையில எல்லா இடத்திலையும் விழா கொண்டாடினாரு. அப்புறம் அந்த பெரியாருடைய சுடர், ஏன்னா அவர் வந்து பகுத்தறிவு பகலவன் இல்லையா, ஒரு விளக்கேற்றியவர்ல. அறியாமை, மூட பழக்க வழக்கங்கள், அது இது, அந்த ஜனாதர்ம வேறுபாடு, நம்ம கால்ல இருந்து பிறந்தோம், அவங்க தலையில இருந்து பிறந்தவங்க, அவங்க உசந்த சாதி, நம்ம தாழ்ந்த சாதி, அவங்க சொல்றபடி நம்ம கேட்கணும், அவங்க கோயிலுக்கெல்லாம் நம்ம போகக்கூடாது அப்படின்லாம் நினைச்சுக்கிட்டு இருந்த ஒரு காலகட்டத்தை மாத்துனவர் பெரியார். மனுஷனுக்குள்ள என்னையா வித்தியாசம் அப்படின்ற அளவுக்கு கொண்டு வந்தவர். அதனால அவர் அந்த அறியாமை என்ற இருளை விளக்கினார்ன்றதுனால அந்த ஒரு சுடர், ஒரு ஜோதி எரியிற மாதிரி, கையில ஒரு கை வந்து ஒரு விளக்கை ஏந்தி இருக்கிற மாதிரி, அப்படி வந்து ஒரு சிற்பத்தை எல்லா ஊர்கள்லையும் வைக்க சொன்னார் எம்ஜிஆர். அது வைக்கும்போது எல்லாருக்கும் அதை பார்க்கும்போது அந்த பகுத்தறிவு சுடர் அப்படின்ற ஒரு பொருள் வந்து நமக்கு கிடைக்கும்.
இந்த வகையில இதுல இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா, இந்த காங்கிரஸ் பீரியட் முடிஞ்ச பிறகு இந்த டிஎம்கே, அண்ணா டிஎம்கே பீரியட்லாம் வந்த பிறகுதான் நிறைய பேர் வந்து இப்ப குறிப்பா பெண்கள்லாம் நிறைய வெளியில போறது, வர்றது, சமத்துவம் பேசுறது, அந்த மாதிரி சமத்துவம் பேசுறது, குரல் கொடுத்தல் அப்படின்ற ஒரு அளவுக்கெல்லாம் அவங்க டெவலப் ஆனாங்க. அதெல்லாம் வந்து இந்த பெரியாருடைய வழியில வந்தனாலதான் நம்ம மாநிலத்துல மட்டும் அது வந்து அவ்வளவு உறுதியா இருக்கு, சிறப்பாகவும் இருக்கு. இந்த வகையில வந்து பெரியார் நூற்றாண்டு விழாவை எம்ஜிஆர் சிறப்பாக கொண்டாடினார். இதுக்கு அடுத்து அவருக்கு என்ன ஒரு தொந்தரவுகள்லாம் வருது, அதை அவர் எப்படி சமாளிக்கிறாருன்னு அடுத்த எபிசோட்ல சொல்றேன். நன்றி, வணக்கம். இந்த காலத்து இளைஞர்கள் வந்து பழைய விஷயங்களை, இப்போ நம்ம சரித்திரம் படிக்கிற மாதிரி நம்முடைய பழைய நம்ம நாட்டில் நடந்தது, தலைவர்கள் எப்படி எப்படி வந்து ஆட்சி செஞ்சாங்க, என்னென்ன சாதுரியத்தை பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறது இந்த காலத்து இளைஞர்கள் வந்து தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் வந்து எம்ஜிஆரை பற்றிய சில சுவையான தகவல்களை நம்ம சொல்கிறோம். அதிமுகவின் 50 ஆண்டு கால வரலாற்றில் சிறப்பு சேர்க்கும் விதமாக எம்ஜிஆரின் அரசியல் பயணம், அண்ணா முதல் அண்ணா திமுக வரை வரலாற்று தொடர் ஒவ்வொரு திங்கள் மற்றும் வியாழன் மாலை 5 மணிக்கு உங்கள் எம்ஜிஆர் டிவி யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். காண தவறாதீர்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐகானையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க.